சாப்பிடாம எதுக்கு வந்து படுத்து கிடக்க? வா வந்து சாப்பிடு. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம செத்தா உனக்கு என்ன? எனக்கு பசிக்கல, போதுமா? மரியாதையா போயிடு. ஏன்னா சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுத? உனக்கு தெரியாதுல்ல? சத்தியமா உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? அப்ப பேசுனதுக்கு தானே, அதுக்கு எதுக்கு? ஏண்டா நீங்கெல்லாம் எப்பதாண்டா என்ன குடும்பமா ஏத்துக்க போறீங்க? உங்க அம்மா உங்க கூட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதானே நானும் செஞ்சேன். உடனே எல்லா பழியும் கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே இல்லாம ஏன் மேல போடுறீங்க? ஏண்டா? இல்லை, அவதான் ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கா, அவளுக்கு ஆறுதலா. பேசாத. ரத்னா உன் தங்கச்சினா அப்ப நான் யாருடா? சொல்லு, நான் யாரு? சரிடா விடு. ரத்னா என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், பரவாயில்ல. ஆனா அவளோட வார்த்தையை அப்படியே நீயும் சொல்றியே, அதுக்கு பேரு துரோகம்டா. சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே என்ன கை விட்டுட்டு நீ ரத்னா கூட சேர்ந்துக்கிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? அப்ப நான் இந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் பண்ணல, அப்படிதானே? ஏண்டா 5 வருஷம் உன் தங்கச்சி அந்த வெங்கடேஷ லவ் பண்ணா, அவளுக்கே அவனை பத்தி தெரியல. ஆனா எனக்கு தெரியும்னு சொல்றது என்ன ஒரு நியாயம்? சொல்லு, என்ன ஒரு நியாயம்? கொஞ்சம் கூட யோசிக்காம ரத்னாவோட சேர்ந்து நீயும் என் மேல பழிய போடுறியே. அப்போ உன் வைஃப் மேல நீ வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அவ்வளவுதான்ல? இல்லை, இந்த விஷயத்தை ஏன் நீ பெருசாக்குத? நான் சொன்னதுக்கு மன்னிச்சுக்கல. ரத்னா ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னேன். அத பேசாத. உன்னோட விளக்கம் எனக்கு போதும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரத்னா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நீயும் பேசுறியே. அப்ப நான் இந்த வீட்டுக்கு யாரு? சொல்றா, நான் யாரு இந்த வீட்டுக்கு? இல்லை, இப்ப எதுக்குல கத்துத? எல்லாரும் கேட்காவுல. வேற என்ன பண்ண முடியும்? சொல்றா, என்ன பண்ண முடியும்? மொத்த குடும்பமும் என்ன மட்டும் நிறுத்தி குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, நான் என்னதான் செய்ய முடியும்? இல்லை, சும்மா நிறுத்தல. இப்ப என்ன ஆயி போச்சு? நீ இவ்வளவு குதியும் குதிக்க? ஏன் நீ எதுவும் தப்பு பண்ணலையா? ஏன் உன் மேல எந்த தப்புமே இல்லையா? அம்புட்டு சொல்லுதோம். அவன் ஒரு பிராடு பையன், அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத அம்புட்டு சொன்னேன். அப்பயும் வரும்போதே சொன்னல, இதுல ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நீ தான் பொறுப்புண்டு கேட்டியா? நீயே நான் எல்லாத்தையும் பாத்துக்க, நான் பொறுப்பேத்துக்கிறேன். இப்ப அவ சொன்னா இவன் சொன்னான்னு ஏதாச்சும் புலம்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, நீ அப்படி என்ன மடக்குறியா? ஏண்டா எசக்கிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு முத்துப்பாண்டியன் கூட வாழவான்னு கூப்பிட்டான். நீ வேணா போகாதன்னு சொன்ன. எசக்கியும் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னான். எங்க அம்மா கூட சேர்ந்து நானும் தான் கெஞ்சி கூத்தாடி எசக்கிய முத்துப்பாண்டி கூட அனுப்பி வச்சோம். இப்ப என்ன எசக்கி நாசமா போயிட்டாளா? அவ முத்துப்பாண்டிய நல்லவனா மாத்தி அவங்களும் இந்த வீட்டுல வாழல. அதுக்கு என்ன சொல்ற? சொல்லு, அதுக்கு என்ன?